7/5/2017 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 24ஆம் தேதி அமிர்த யோகம் கூடிய சுபமூர்த்த நாளாகும். இரவு 11:39 மணி வரை துவாதசியும் பின் திரையோதசியும். உத்திர நட்சத்திரம் காலை 9:55 மணி வரையிலும் பின் அஸ்தம். இன்று சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமையில் நட்சத்திரம் உத்திரம். இது ஒருங்கே வருவது மிக சிறப்பே ஆகும். அதுவும் சூரியன் மிக உச்சம் பெற்று இருக்கும் இந்நாளில் துவாதசி திதியும் வருகிறது. துவாதசி திதியில் சிவாலயங்களில் உள்ள சாதுகளுக்கு அன்னதானம் செய்தால் கர்ம வினையும் ஜென்ம பாவமும் விலகி விமோச்சனம் கிடைக்கும். அதுவும் இந்நாளில் அக்னி கடவுளாக இருக்கும் திருவண்ணாமலையில் காலையில் வணங்கி 9 மணிக்குள் அன்னதானம் செய்ய முழு பலனையும் அடைய முடியும். துவாதசி திதி மகாவிஷ்ணுவுக்குரியது. அம்மகாவிஷ்ணு கன்னி ராசியில் சந்திரன் உத்திர நட்சத்திரத்திலே பிரவேசிக்கும் போது அன்னதானம் செய்ய நிச்சயம் பாவங்களும் கர்ம வினையும் விலகும். கடன் தொல்லை நீங்க வழிபட வேண்டிய தலம் பற்றிய பதிவு உள்ளது. எனவே பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம், பிள்ளைகளால் பயணம் உண்டாகும். பயணத்தின் மூலம் நன்மை ஏற்படும். வீடு வாகனத்திற்காக இன்று கடன் சிலர் பெறுவார்கள். அலுவலகம், நண்பர்கள் மூலம் கடன் பெற வேண்டியிருக்கும். சிலர் தாயாருடன் மன வருத்தம், சங்கடம் உண்டாகலாம். குழந்தை பேருக்காக இன்று மருத்துவம் எடுக்க யோசனையும் வீட்டில் ஆலோசனையும் உண்டாகும். வியாபாரத்தில் இன்று கடன்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். சிலருக்கு முதுகுவலி ஏற்படும். சிவன், அம்பாள், விஷ்ணு வழிபாடும் கனகதாரா சோத்திரத்தை கேட்கவும் படிக்கவும் இன்று நலம் தரும். ரிஷபம், உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயமும் உதவியும் உண்டாகும். வெளியூரில் உள்ள பிள்ளைகளுடன் போனில் பேசுவீர்கள். இதனால் தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படும். சிலருக்கு போன் தகவல்களால் எதிர்பாராத ஆதாயம் உதவியும் கிடைக்கும். தங்கை மூலம் நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன செலவு ஏற்படும். சிலர் வீடு பராமரிப்பு செய்வீர்கள். வெளிநாடு கல்வி கற்க யோசனையும் ஆலோசனையும் செய்வீர்கள். அதற்கான முயற்சியும் இன்று உண்டாகும். தாயாருடன் பயணம் இன்று இருக்கும். சிலருக்கு வியாபாரம், வீடு, வாகனம் சம்பந்தமான பயணம் கூட ஏற்படும். சிவன், அம்பாள், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம், வியாபாரத்திற்கான செயலும் பயணமும் சிந்தனையும் இன்று உண்டாகும். வேலை தொடர்பான பயணம் இருக்கும். நண்பர்களின் உதவியும் ஆதாயம் ஏற்படும். உறவினர்களின் ஒத்துழைப்பும் உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்க எண்ணமும், சிலருக்கு வீடு மாற்றம் செய்ய ஆலோசனையும் பார்த்து வருதல் இன்று இருக்கும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்வை கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். வியாபாரத்தில் பளிச்சிடுவீர்கள். சிவன், அம்பாள், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். கடகம், இன்று சிலர் தங்க நகைகள் வாங்கக்கூடும். போன் தகவல்களால் வருமானத்தையும் தொழில் விருத்தியையும் அளிக்கும். சிலர் புதிய கண்ணாடி வாங்குவீர்கள். தங்கை உறவினர்கள் தொடர்பு இன்று மனமகிழ்வை அளிக்கும். சிலர் அவர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். வேலை, தொழில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அரசாங்கம், அரசியல்வாதிகளிடமிருந்து சாதகமான பதிலும் வருமானத்திற்கான செய்தியும் உண்டாகும். வயது மூத்த பெண்களால் நன்மை ஏற்படும். சிவன், அம்பாள் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் கேட்டலும் இன்று நலம் தரும். சிம்மம், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வருமானத்திற்கான தகவல்களும் பேச்சும் உண்டாகும். தந்தையாருடன் சந்திப்பு மகிழ்வையும் நன்மையும் அளிக்கும். தெய்வ வழிபாட்டுக்காக பயணம் ஏற்படும். தெய்வ வழிபாடு முழு பலனை இன்று அளிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பேச்சு இருக்கும். நினைத்ததெல்லாம் வீட்டில் இன்று நடக்கும். தாயாருடன் பேச்சு இன்று அன்பும் பாசமும் இருக்கும். அவர்களால் ஆதாயமும் உதவியும் ஏற்படும். புதிதாக கல்வி கற்க யோசனையும் முயற்சியும் இருக்கும். சிவன், அம்பாள், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். கன்னி, ஆதாயமும் உதவியும் தேடி வரும் நாள். இன்று புத்துணர்ச்சியுடனும் முகம் பளிச்சிடும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். வெளியூரிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். புதிய காலணி, கொலுசு இன்று கிடைக்கக்கூடும். அண்ணன் அக்காவால் அன்பும் அக்கறையும் இருக்கும். புதிய தொழில் செய்ய எண்ணம் உண்டாகும். செய்தொழிலில் லாபமும் ஆதாயமும் இருக்கும். பயண மகிழ்வையும் நன்மையை அளிக்கும். விஷ்ணு, சிவன், அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும். துலாம், வேலை தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் இன்று செய்வீர்கள். வெளிநாடு வேலை நண்பர்களால் ஏற்பட வாய்ப்பும் அவர்களின் உதவியும் உண்டாகும். மதியத்துக்கு பிறகு நல்ல தகவல்களும் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்வை கொடுக்கும். கணவன் மனைவி அந்யோன்யமும் பாசத்துடன் இருக்கும். ஆதாயமும் லாபமும் நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் உண்டாகும். ஒரு சிலருடைய கணவனுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். சிவன், அம்பாள், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம், தந்தையிடமிருந்து உதவி பெறுவீர்கள். சிறு பயணம் உண்டாகும். மருமகள் உதவியாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார். வெளிநாட்டிலிருந்து பணவரவும் ஆதாயம் உண்டாகும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். கடன் தீர்க்க வழிவகை ஏற்படும். தொழில் போட்டிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அண்ணன் அக்கா வீட்டிற்கு சென்று வருவீர்கள். சிலர் மருமகள் வீட்டிற்கு சென்று வருவீர்கள். தாயாருடன்
இன்று அன்பாகவும் சந்தோஷமாகவும் பேசுவீர்கள். சிவன் அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, வேலையை பற்றி தகவலும் தொழில் வாய்ப்புக்கான செய்தியும் கிடைக்கப் பெறுவீர்கள். இழப்புகளாலும் ஏமாற்றப்பட்டதிலிருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். மருத்துவமனைக்கு சென்று வருவீர்கள். சிலர் துக்க நிகழ்வுகளுக்கு கூட சென்று வரக்கூடிய சூழல் உருவாகும். எதிர்பாராத பொருளாதார லாபம் இன்று இருக்கும். தந்தை வழி ஆதரவும் ஆதாயமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். சிவன் வழிபாடு இன்று யோகத்தையும் பிறவி பயனையும் உண்டாக்கும். பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கும். ஆகையால் இன்று காலை 10 மணிக்குள் சிவ வழிபாடும் சாதுகளுக்கு அன்னதானம் செய்தலும் கர்ம வினையும் பூர்வ ஜென்ம பாவங்களையும் சேர்த்து போக்கும். அம்பாள் வழிபாடும் இன்று நலம் தரும். மகரம், கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் இன்று இருக்கும். குடும்பமாக மாமியார் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். அவர்களால் உதவியும் ஆதாயம் உண்டாகும். இன்று தெய்வ வழிபாடு மிகுந்த பலனை அளிக்கும். நஷ்டத்திற்கு கேட்ட வீடு வாகனம் அதிக விலை கொடுத்து வாங்க சிலர் இன்று முன் வருவார்கள். தாயாருக்கு உடல்நலம் தேரும். அவர்களுக்கு பண உதவியும் பொருட்களும் சிலர் கொடுப்பீர்கள். வெளியூர் சென்றவர்கள் தாயாருக்கு பொருள் வாங்கி வருவீர்கள். உடல்நலம் குன்றியவர்கள் தெய்வ வழிபாட்டால் இன்று முன்னேற்றம் காணும் நாள். நண்பர்கள் மூலம் பணவரவுக்கான செய்தி இன்று உண்டாகும். சிவன் அம்பாள் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். கும்பம், எதிர்ப்புகளும் எதிரிகளும் இன்று உங்களிடம் தோற்று நஷ்டமடைவார்கள். நண்பர்களும் கணவன் மனைவியாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தங்கைகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நோய்வாய்ப்பட்டவர்கள் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொந்தரவு குறையும். கணவனால் தங்க செயின், மோதிரம், வளையல், தோடு என சிலர் கிடைக்கப் பெறுவீர்கள். காதலர்கள் சந்திப்பு இன்று நிகழும். மறைமுக வருமானமும் உண்டாகும். வரன் பற்றிய பேச்சும் சந்திப்பும் இன்று இருக்கும். சிவன் அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும். மீனம், பூர்வீகத்தாலும் தந்தை வழி உறவினர்களாலும் உதவியும் ஆதாயம் உண்டாகும். பகையெல்லாம் மறந்து நன்மை ஏற்படும். வரன் பற்றிய பேச்சும் சந்திப்பும் நிகழும். மனதுக்கேற்ற வரன் அமையும். பிள்ளைகளை பற்றிய கவலை கொஞ்சம் குறையும். எதிரிகளாலும் வருமானமும் ஆதாயம் ஏற்படும். எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நண்பர்கள் கடன் கொடுத்து உதவுவார்கள். சிலருக்கு உறவினர் மூலம் கூட கடன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தாய்மாமனுடைய சந்திப்பும் வருமானமும் மகிழ்ச்சியும் இன்று இருக்கும். சிவன் அம்பாள் விஷ்ணு வழிபாடு என்று நலம் தரும்.